2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை வேகமா அறிவிச்சிட்டு வராங்க. இதுல போன வாரமே தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பாஜக மட்டும் இன்னும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடல. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். ஒரு முக்கியமான ஆளை இந்த 27 தொகுதியில ஒரு தொகுதியில வேட்பாளரா அறிவிக்க இருக்காங்க பாஜக தலைமை. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா தாங்க. அது பிசிசிஐ தலைவராக இருக்கக்கூடிய ஜெய்ஷா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐபிஎல் மூலமா ரொம்பவே பிரபலமானவரா இருக்காரு. சென்னையில் நடக்கிற எல்லா போட்டிகள்லையும் தவறாம கலந்துகிட்டு கண்டுகளிக்கிறார். அவர் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில நின்னார்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அவர் நிக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டானிக்கா இருக்கும் அப்படின்னு தலைமை நினைக்குது. அதுக்காக சென்னையில பாஜகக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியான மயிலாப்பூர்ல அவரை நிறுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஜெய்ஷா இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கலையாம். இருந்தாலும் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து நீங்க மயிலாப்பூர்ல நின்னீங்கன்னா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற சேப்பாக்கத்தில் நடக்கிற மேட்சுக்கு ஈஸியா பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் ஜெய்ஷாவை கன்வின்ஸ் பண்ணனால அவர் போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. ஆனாலும் அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அதனாலதான் வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல பாஜக கொஞ்சம் சுணக்கம் காமிக்குது. ஐபிஎல் போட்டிகளோட இந்த தேர்தலும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய களத்தை ரொம்பவே சூடு பிடிச்சு வச்சிருக்கு. அதுவும் ஜெய்ஷாவோட என்ட்ரி களத்தை இன்னும் தீவிரமாக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.